வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் பதிகங்கள் சொல்லிட்டு இப்போது அபிராமி அந்த அதே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பகுதி 27 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி அதை பற்றி சிந்தனை பண்ணலாம். ஸோ இப்போ பலன் தரும் பதிகங்கள் நம்ம ஏறக்குறை 26 பகுதிகள் பார்த்துட்டு 27வது பகுதிக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஏறக்குறை நம்ம இந்த தலைப்பையே நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 3 பதிவுகள் போட்டோம்னா நம்ம நினச்ச இந்த சேவை முடிஞ்சிடும். என்னென்னா இந்தந்த பாடலுக்கு இந்த பலன். இப்போ நாம் பார்க்குறது இந்த 3 பாடல்கள் என்னென்னா யம பயம், ஆயுத பயம், நம்மளோட மரண தருவாயில் இருக்கும்போது நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம்? யம தர்மராஜாவை பார்த்து பயப்படுவோம் இல்லையா? இந்த 3 பதிகங்கள் பாடும்போது நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அம்பாள் நம்மள காத்து நிற்பாள். பாடல் எண் 18 வவ்விய பாகத்து இறைவரும். ஸோ இந்த 3 பாடல்களுமே மரண பயத்தை போக்குற பாடல்கள் தான். வாங்க பாடல்களை பார்த்துட்டு நம்ம பாராயணம் பண்ணலாம். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். வவ்விய பாகத்து எல்லாருக்கும் தெரியும். அம்பாள் இடபாகத்தை சமமாக பெற்றவ உமையவள். ஸோ வவ்விய பாகத்தை நீ வாங்கின நீனும் யார்? அம்பாளும் இறைவரும் யார்? சிவபெருமானும். மகிழ்ந்திருக்கும் செவ்வியும், அவங்க மகிழ்ந்திருக்கிற கோலம் என்ன? திருமண கோலம். அந்த திருமண கோலம்தான் அபிராமி பட்டரோட மனதில் அவர் கண்ணில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அபிராமி பட்டர் மனத்தில் அந்த திருமண கோலம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு எவ்வளோ ஒரு பொறாமை பாருங்கள். என்ன பொறாமை? அவ்வியம். பொறாமைன்றது அவ்வியம்னா பொறாமை. தீர்த்தி என்னை ஆண்ட பொற்பாதமும். அவங்க அந்த மகிழ்ந்திருக்கிற அந்த திருமண கோலத்தில் அப்போ போய் இவர் ஒரு வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாரு? அவ்வளோ ஒரு பொறாமையில் கேட்குறார். தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும். ஏதாவது அம்பாலோட பொற்பாதம் எல்லாரும் தவம் கிடந்து அந்த பொற்பாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பொற்பாதத்தை என்ன கேட்குறாரா? வெவ்விய காலன் என் மேல் வரும்போது. காலன்னா யமதர்மராஜன். யமதர்மராஜன் என்னுடைய கடைசி காலத்தில் என்னை பார்க்கும்போது நீ என்ன பண்ணணுமா? வெளி நிற்கவே. அப்போது எனக்கு பின்னாடி நீ இருக்கணும். அந்த நேரத்தில் யமதர்மராஜா என்னை பார்க்குற அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது, ஏன்னா என் அறிவு வேலை செய்யாது, என்னை எந்த ஒரு உடல் நின்றுச்சு ஒரு வெளி பூதத்துக்கு வந்துடும் நம்மளோட உள்ளே இருக்கிற அனைத்து நிகழ்வுகளும். அப்போது அம்பாள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவாள். அப்போது நீ எனக்கு அருள் செய்யணும்னு சொல்லிட்டு எது கடைசி காலத்தில் காலன் நிற்கும்போது நீ என்னை காத்து நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொறாமைத்தனத்துடன் அம்பாள்கிட்ட வேண்டி கேட்குறாரு. அடுத்த பாடல் 49 இறக்கும் தருவாயில் மரண பயத்தை, அதாவது யமவாதனை போக்குவதும் பதிகும். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வலைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்து இசைவடிவாய் நின்ற நாயகியே. குரம்பை அடுத்து குடிப்புக்க. குரம்புன உடல், மனித உடல். எல்லாரும் என்ன கேட்குறாங்க? பிறவி பிணி, எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம், பிறவி மனித பிறவியே வேண்டாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னுடைய உடலை விட்டு என்னோடய உயிர் போகும்போது என்ன ஆகும்? அடுத்து ரெடியாக நம்மளோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவார்? ஆவி குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட. யமதர்மராஜன் பார்ப்பார், இவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கானா, அடுத்த ஜென்மம் மனித பிரிவே போடு, ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், இவனை 5 அறிவு, ஓரறிவு, ஈரறிவு உள்ள உயிரினமாக மாற்றி நமக்கு கொடுத்துருவார் இல்லையா? எந்த ஒரு உயிரினமும் எனக்கு வேண்டாம். இது அடுத்த இன்னொரு உடம்புக்குள்ளே அடுத்து குடிபுக்க, அதுக்கு அதான் அர்த்தம். இன்னொரு உடம்புக்குள்ளே போய் நான் குடி போகக்கூடாது. வரம்பை அடுத்து அந்த இது எனக்கு வேண்டாம். மருகும் அப்போது எனக்கு அது வேணாம். நான் மறுக்கும்போது அம்பாளை எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. வலைக்கை அமைத்து அழகான வளையல்களுக்கு அணிந்து சூழ்ந்து அரம்பை அடுத்த அறிவையர். அறிவையர்னால் தேவலோக பெண்கள். அம்பாள் எப்படி வருவாளாம்?
தேவலோக பெண்களோட புடைசூட வந்து என்ன சொல்ல அஞ்சல் என்பாய். எப்போ காலன் வரும்போது நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு யார் சொல்லுவோம்? அம்பாள். அம்பாளை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற. அம்பாளை எப்படி ஒப்பிடுறார்? ஒரு நரம்பு இருக்கிற இசைவாத்தியம் வீணை இல்லையா, அந்த வீணையோடு ஒப்பிட்டு அம்பாள்கிட்ட அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் பாருங்கள். அடுத்து பாடலின் 86 ஆயுத பயம் நீங்க. மாலை அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளி நிற்கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. இப்போது இந்த 3வது பாடல்லையும் என்ன கேட்குறாருன்னா, எப்படி சேர்றாரு? மாலை அயன். மாலைனா பெருமாள், அயன்னா யார்? பிரம்மா. இவங்கள்லாம் போய் பொறாமையில் ஆணவத்தில் தேடுறாங்க. யாரை? எம்பெருமானோட அடியையும் முடியும் பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க மட்டும் போகல, மறை தேட. மறைனா வேதங்கள். வேதங்களும் தேடுறதுக்கு கிளம்பியாச்சு. வானவர் தேட 33 கோடி தேவர்களும் தேடுறாங்க. அப்படி இருக்கிற சிவபெருமானை சூடின கொண்டவள் யார்? அம்பாள். நின்ற காலையும் சூடக கையும் கொண்டு. அந்த காலை தேடாத கண்டுபிடிக்க முடியாதவங்களால் அவரையே வந்து மனம் புரிந்த அம்பாள் எப்படி இருக்காளா? சூடக கை. சூடக கைன்னு என்ன? கையில் அழகான வளையல் அமைத்து கொண்டு கதித்த கப்பு. அப்படின்னா இந்த திரிசூலம் இருக்கு இல்லையா, 3 பாகங்களை கொண்டது. வேலை திரிசூலத்தை மாதிரி மாற்றி யமதர்மராஜன் என்ன பண்ணுவார்? அந்த வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது, யமதர்மராஜன் அந்த ஆயுதத்தை என் மேலே எப்போ ஏவும்போது நீ கண்டிப்பாக வெளியில் இருப்ப. ஏன்னா அதுக்கு முந்தின பாடலே அவர் வேண்டி விரும்பி கேட்டார், நீ வெளியே நிற்கவேன்னு கேட்பார். அம்பாள் வெளியில் இருப்பாரா? அப்படி அம்பாள் வெளியில் இருக்கும்போது நம்மளை பார்த்து எப்படி ஆறுதல் தரணுமா? ஒரு பாலை போல் அம்பாள், ஒரு தேனை போல், பாகை நம்ம என்னது சக்கரை பாகு. அந்த மாதிரி அம்பாளுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் நம்மளை வந்து ஆறுதலோடு என்ன தேற்றணும். நீ வெளியில் மட்டும் நிற்கக்கூடாது. அப்படி நிற்கும்போது நான் உன்னை பார்க்கும் அந்த நேரத்தில் உன்னுடைய ஆறுதல் மிக்க வார்த்தைகளும் இதுவும் எனக்கு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ரொம்ப பணிவன்புடன் அம்பாள்கிட்ட வேண்டி கேட்குறார் அபிராமி பட்டர். இப்போ இதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அபிராமி பட்டருக்காக எதுவுமே கேட்கல. பின்னாடி நம்ம கலியுகத்தில் மக்கள் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக துவண்டு போவாங்கன்றனால தான் 100 பாடல்களுக்கும் 100 விதமான பலன்களுடைய இந்த பாடலை அவர் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். அது நமக்கு இன்னொரு என்ன ப்ளஸ்னால், கரெக்டாக நம்ம ஆடி மாதம் அப்போ இதை நம்ம திரும்பியும் விட்டு போனதை பாராயணம் பண்ணுறோம். இந்த ஆடி மாதத்து இந்த வாரத்துக்குள்ளே நான் அதை முடிச்சுட்டு கொடுத்துட்றேன் எப்படியாவது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் அனுப்புங்க. ஒவ்வொரு பாடலும் உங்களுக்காக தொகுத்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதை பார்க்கணும், பார்த்து பலன் பெறணும். அபிராமி அன்னையே போற்றி போற்றி.